தேசிய உயர்கல்வி நிதிக் கழகமான பிடிபிடிஎன்-இடம் கடன் பெற்றவர்களில் மொத்தம் 4,00,000 பேர் எந்த கடனையும் திருப்பிச் செலுத்தாதவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். மேற்கல்வியை முடித்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவர்கள் அறவே கடனை திருப்பிச் செலுத்தாமல் உள்ளதாகவும், இதனால் நிலுவையில் உள்ள கடன் பாக்கி 5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டி இருப்பதாகவும் புத்ராஜயாவில் செய்தி ஆசிரியர்கள் உடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கடனை திருப்பி செலுத்துவதில் பிரச்சனையை எதிர்நோக்கும் நபர்களுக்கு பல்வேறு வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடன் பாக்கியை 100 விழுக்காடு அல்லது 50 விழுக்காடு என ஒரே நேரத்தில் கட்ட வேண்டும் என்று தாங்கள் சொல்லவில்லை என்றும், ஆனால் அவர்களால் இயன்ற அளவுக்கு தவணை பணமாக முறையாக கட்டி வந்தால் போதுமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உப்சி பல்கலைக்கழக மாணவர்களின் உயிரை பறித்த விபத்து போன்ற துயரச் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து உயர்கல்வி அமைச்சு தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து பல்வேறு பரிந்துரைகளை பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பரிந்துரைகளில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு ஏதுவாக பல்கலைக்கழக மாணவர்கள் இரவில் பயணம் செய்வதற்கு பதிலாக பகலில் பயணம் செய்வதும் ஒன்றாகும் என்று அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பை மேம்படுத்தும் முயற்சியாக பல்கலைக்கழக மாணவர்களும் இளம் கலை பட்டதாரிகளும் இரவில் பயணம் செய்வதற்கு பதிலாக பகலில் பயணம் செய்ய வேண்டும் என்று சிலர் பரிந்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் நெடுஞ்சாலை அமைப்பதற்காக சுக்கூக் நிதியை மோசடி செய்த வழக்கில் தான்ஸ்ரீ அந்தஸ்து கொண்ட சந்தேக நபரிடம் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC இன்று வாக்குமூலம் பெற்றது. MACCயின் 2 விசாரணை அதிகாரிகள் தலைநகரில் உள்ள தான்ஸ்ரீயின் வீட்டில் விசாரணையை மேற்கொண்டனர். கூடுதலாக மலாக்காவில் உள்ள தான்ஸ்ரீயின் வீட்டிலும் MACC சோதனை மேற்கொண்டதாகவும், ஆனால் எந்தவித பறிமுதல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சில வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நேற்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பிறகு சம்பந்தப்பட்ட தான்ஸ்ரீயிடமிருந்து MACC வாக்குமூலம் பெறும் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. முன்னதாக கைப்பைகள், நகைகள், சொகுசு வாகனங்கள், கை கடிகாரங்கள், பணம் மற்றும் தான்ஸ்ரீக்கு சொந்தமானது என்று நம்பப்படும் 32 மில்லியன் மதிப்புள்ள ஒரு சொகுசு வீடு உள்ளிட்ட பல்வேறு சொத்துக்களை MACC பறிமுதல் செய்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. நேற்று புக்கிட் ஜாலில் தேசிய மைதானத்தில் நடந்த வியட்நாமிற்கு எதிரான ஆசிய கோப்பை கால்பந்து சுற்றில் மலேசியா 4-0 என வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் ஜொகூர் இளவரசரும் பிரதமரும் தான் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். ஜொகூர் இளவரசர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் கொண்டு வந்த கால்பந்து சீர்திருத்தங்கள் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பதாக அவர் கூறினார். தேசிய கால்பந்து அணியின் மீது மலேசியர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை மீட்டெடுக்க பல்வேறு உருமாற்றங்களை கொண்டு வந்தது பிரதமர் டதஸ்ரீ அன்வாரும் இளவரசரும் என ஹன்னா இயோ குறிப்பிட்டார். நேற்றைய வியட்நாமிற்கு எதிரான ஆட்டம் என்பது கால்பந்து ரசிகர்களை மீறி பலதரப்பட்ட மக்களுக்கு தேசிய கால்பந்து அணியை நிரூபிக்க வேண்டிய சூழலில் தாம் இருந்ததாகவும், முக்கிய திருத்தங்களை கால்பந்து அணியில் மேற்கொண்டிருந்ததால் தேசிய கால்பந்து அணியின் மீதான விமர்சனத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் ஹன்னா இயோ கூறினார். பகாங்கில் உள்ள சுங்கை திரியாங் ஆற்றில் மூழ்கிய வாகனத்தில் இருந்த 31 வயது பெண்ணின் சடலம் இன்று பகாங் மாநில மீட்புத்துறை அதிகாரிகளால் மீட்கப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை நண்பகல் 1:50 மணி அளவில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது வாகனம் நகர்ந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்ததாகவும், வாகனம் ஆற்றில் மூழ்கும் முன்னர் தனது 16 மாத குழந்தையை வாகனத்தின் கண்ணாடி வாயிலாக சம்பந்தப்பட்ட பெண் வெளியே தூக்கி எறிந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தகவல் கிடைத்ததும் மீட்பு படையுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து மூழ்கிய வாகனத்தை மீட்டதும் வாகனத்தில் பாதிக்கப்பட்ட ஷக்கீரா அக்கூப் என்ற பெண் இல்லை என்பது தெரிய வந்ததாகவும், இதனை அடுத்து கடந்த திங்கட்கிழமை முதல் தேடுதல் பணியை மேற்கொண்டதாகவும் பகாங் மாநில மீட்புத்துறை செய்தி தொடர்பாளர் ஜூல்ஃபட்லி ஜகாரியா கூறினார். இடைவிடாத தேடுதலுக்கு பின்னர் இன்று காலை 8:40 மணிக்கு சம்பந்தப்பட்ட சக்கீரா அக்கோப்பின் உடல் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மீட்கப்பட்டதாக ஜூல்ஃபட்லி ஜகாரியா கூறினார்.
கடந்த ஜூன் 6ஆம் தேதி கிரேக்கின் தமான் புலாய் சவானா நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அருகில் சாலையோரத்தில் கைவிடப்பட்ட ஒரு வாகனத்தில் இருந்து 46,67,850 ரிங்கிட் மதிப்புள்ள 123.2 கிலோகிராம் மெத்தல்மெத்தமின் மற்றும் பெத்தமனை போலீசார் கண்டுபிடித்தனர். பொதுமக்கள் கொடுத்த புகாரை தொடர்ந்து ஹோண்டா HRV காரில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பேரா காவல்துறை தலைவர் நூர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். இந்த போதைப் பொருள் பறிமுதல் இந்த ஆண்டு பேரா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருட்களில் ஒன்றாகும் என்று அவர் இன்று மாநில காவல் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். காரின் ஓட்டுநர் அல்லது பயணியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் எந்திர எண்ணை சரிபார்த்ததன் அடிப்படையில் வாகனம் குளோன் செய்யப்பட்ட கார் என அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.